அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரண்டை வந்து இந்த மாதிரி நார் உரித்து சுத்தமாக வச்சுக்கணும். இது எல்லாமே அதோட நார். இளம் பிரண்டையே நான் அப்படி தான் போட்டிருக்கேன். நீங்கள் முத்தின பிரண்டையை வந்து மோரில் ஒரு நாளுக்கு முன்னாடி மோர் நைட்டில் உடச்சி ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த சொன்ன நம்மளுக்கு வந்து வயிறை வந்து வேறு எந்த விதமான பாதிப்பு வராது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அது கூட தாளிப்புக்கு அதை வந்து துவையலுக்கான உளுந்தமும் வெந்தயமும் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். அப்படியே பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா புளி, கடுகு, மிளகாய், இதுதான் தேவையான பொருள். வாங்க பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து வணக்கணும். அது நெய்யில், அது நெய் நல்ல பசு மாட்டு நெய், மாட்டு நெய், இது ரெண்டையும் வணக்கணும். வாங்க, நெய் அதுக்கு தேவையான நெய் விட்டுருக்கேன். நாம் நெய்யோட பிரண்டையை போட்டிருக்கோம். நெய் வாசனை சூப்பராக இருக்குது. இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வணக்கணும். அது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி ஒரு கலர் சேஞ்ச் தெரியும். அது வரைக்கும் வணக்கணும். வெடிக்க ஆரம்பிக்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் வெளியே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறம் மாறிட்டே இருக்குது. சுத்தமாக நல்லா அந்த பொன்னிறமாக வரப்போகுது. இதுதான் ஃபுல்லாக வதங்கின நம்மளோட பிரண்டை. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அந்த இன்னும் உளுந்தோடு சேர்த்தணும். இது வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுத்த பிரண்டை. உளுந்து போட்டோம். உளுந்த நல்லா வணக்கிக்கிட்டோம். நான் வந்து புளியை மறந்துட்டேன். அந்த புளி வந்து உளுத்தம்பருப்போடையே நான் சேர்த்து வணக்கிருக்கணும். அதனால் தனியாக நான் புளியை மறந்தனால இப்போ மறுபடியும் புளி போட்டு வணக்கிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. பிரண்டை, உளுந்து, வெந்தயம், புளி, இது மட்டும்தான் இருக்குது. சுத்தமாக அரைச்ச பிரண்டை தொக்குக்கான முடிஞ்சது. இப்போ இது தாளிக்க முறை மட்டும்தான். வாங்க தாளிச்சிடலாம். சுத்தமான நம்மளுக்கு பிரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடான சாதத்துலேயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே போல் 2 நாள் கூட இதை வச்சுக்கலாம். இது தாங்கும். ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம். நல்லா சுவையாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பிரண்டை தொக்கை வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்ன நல்லது இருக்குதுன்னு நீங்களே உங்களுக்கே புரியும். இதில் வேறு ஏதாவது டவுட்டுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க.